ரதியா சமையலேருந்து நான் சாந்தி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பாசுமதி அரிசி வச்சு நான் வந்து பாயாசம் நான் செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சாதாரணமாக செய்கிற அரிசியில் பாயாசம் செய்கிற மாதிரி தான் இதையும் நம்ம செய்யணும். நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 100 கிராம் பாஸ்மதி அரிசியை நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இதை வந்து நம்ம தண்ணி வடிச்சுக்கலாம். இதை வந்து குறைன்னு அரைச்சிக்கலாங்க. குருணை மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணியெலாம் ஊற்றாமல் சும்மா குறைன்னு அடிச்சுக்கலாம். ஒரு அடி கனமான பாத்திரத்தில் வந்து நான் கொஞ்சம் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. இந்த மாதிரி நான் வந்து அரிசியை குறைன்னு அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்து ஒரு அப்படியே பரட்டி விடலாங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் இதில் அப்படியே வறுத்தரலாங்க. நல்லா வாசமாக அந்த பாயாசம் வந்து பாஸ்மதி பாயாசம் வந்து ரொம்ப வாசமாக கம்மன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி சேர்த்திக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேங்க. தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் வேகணும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு 50% வெந்துருச்சு. ஏன்னா நம்ம பால்லையே இந்த அரிசி குருணை போட்டோம்னா சீக்கிரம் வேகாது. அதனால் தண்ணியில் கொஞ்சம் வேக வச்சுட்டு நம்ம பால் ஆட் பண்ணிக்கிறோம். 1/2 லிட்ரு பாலுங்க. இந்த பாலை வந்து இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. அது அந்த குருணையில் பாலில் வெந்துட்டுருக்குங்க. அதுக்கு இடையில் ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் செவக்க நல்லா வறுத்துக்கலாங்க. இது கூட வந்து திராட்சை கிஸ்மிஸ் பழம் அதை போட்டு நல்லா வறுத்து தனியாக வச்சுக்கலாங்க. பாதாமை சுடுதண்ணியில் ஊற வச்சு நான் உரித்து வச்சுருக்கிறேங்க. ஒரு 7-8 பாதாம், முந்திரி ஒரு 8 முந்திரி ஊற வச்சுருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்க, பாதாம் முந்திரிலாம் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதையும் நம்ம அதில் சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு ரொம்ப திக்காகிற மாதிரி தான் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதில் வேகட்டுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம இது வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து ஒரு 100 கிராம் அரிசிக்கு ஒரு 200 கிராம் சர்க்கரை சேர்த்திக்கலாம். இனிப்பு கம்மியாக வேணால் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்குங்க. நல்லா சர்க்கரை கரையிட்டு ஒரு 2 நிமிஷம் இதில் இருக்கட்டுங்க. இங்கே எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து ஏலக்காய் பொடி வாசத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்திட்டு நம்ம வந்து வறுத்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் இதோட சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதை அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தானே. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாதாம் முந்திரி இதெல்லாம் போட்டு கொடுக்குறதுனால இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீ ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கங்க.